இதுக்கு முன்னாடி எல்லா பிக் பாஸ் சீசன்லையுமே வந்து ஒரு லவ் ட்ராக் வந்து தனியாக ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஆரம்பத்துலேருந்து நடக்கும், திடீர்னு நடுவில் நடக்கும், திடீர்னு எண்டில் போய் பிரிஞ்சிருவாங்க. அந்த மாதிரியான பல சுவாரஸ்யமான லவ் ட்ராக் வந்து ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த சீசன் ஆரம்பிச்சதுலேருந்து என்ன மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, என்னப்பா கேம் சரியாக வளர்றதில்ல, கண்டஸ்டன்ஸும் பெருசாக சரியாக இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் லவ் ட்ராக் இல்லை, எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக் பாஸ் போயிட்டு இருந்த வகையில் டாஸ்க் இப்போ தான் லைட்டாக விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி லவ் ட்ராக்கும் வந்து சைலண்டாக போயிட்டு இருக்கு. இப்போ அது கொஞ்சம் வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த லவ் ட்ராக்கை பற்றி பல விமர்சனங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக யாருக்குமே இந்த லவ் ட்ராக் வந்து பிடிக்கல. சோஷியல் மீடியாவில் பார்த்த வரைக்கும் சரி, எனக்கும் சரி, எனக்கு ஏன் பிடிக்கல அப்படி இந்த லவ் ட்ராக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ரெண்டு பேத்துக்குமான லவ் ட்ராக், அதாவது சொல்லிக்காமையே ஒரு விஷயம் வந்து போகணும், இல்லை அப்படின்னா ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு ஒரு விஷயம் நடக்கணும். இதில் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சொல்லிட்டாங்க, யார் தர்ஷிகா வந்து சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி மேலே க்ரஷ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க, எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது விஜய் விஷால்கிட்ட வரும்போது அவர் என்ன ஸ்டாண்ட் எடுத்துருக்கணும், ஒன்று ஆமாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எடுத்துருந்துருக்கும், இல்லைப்பா நான் எனக்கு அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் பழகிறேன் அப்படின்ற ஒரு இதில் வந்து நிற்கணும். ஓட்டு ஒலட்ராப்பில் ஆமான்றாப்லையா இல்லைன்றாப்லையா, ஒரு இடத்துல வந்து ஆமாங்கிறாரு, இன்னொரு இடத்துல இல்லைங்கிறாரு. தர்ஷிகாட்ட வேற மாதிரி சொல்கிறாரு. ஆக்சுவலாக க்ரஷ் எல்லாம் இருக்குதான், பட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மழுப்புவோம்ல, அது மாதிரியான விஷயம் தான் இப்போ விஜய் விஷால் பண்ணிட்டு இருக்கிறாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் ஓகே, இது மாதிரி எனக்கு மட்டும் தான் தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு போய் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது பல பேரும் வந்து இல்லைப்பா அந்த லவ் ட்ராக்கே சரியில்லை அப்படின்ட்டு ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு பேசிக்காகவே லவ் ட்ராக் பிடிக்காது, அது ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி வந்து எல்லா சீசனுமே வந்து லவ் ட்ராக் வந்து பயங்கரமாக அடி வாங்கியிருக்குது. ஒரே ஒரு லவ் ட்ராக் மட்டும் தான் தப்பிச்சதுன்னு நினைக்கிறேன். நம்ம கவின் லாஸ்ட்லேயே அந்த லவ் ட்ராக் மட்டும் அப்படியே தப்பிச்சு ஒரு மாதிரி ஒரு ஆடியன்ஸ்ட்டை போய் சேர்ந்துருச்சு. பட் எல்லா சீசன்லையும் அந்த லவ் ட்ராக்னு பார்த்தீங்கன்னா அடி மட்டும் தான் வாங்கியிருக்குது. அதே மாதிரி தான் இந்த லவ் ட்ராக்கும் வந்து அடி வாங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி பல குழப்பங்கள் வந்து போயிட்டு இருக்கு. ஓகே, இந்த குழப்பத்துக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் டாஸ்க்குன்னு வந்து ஒன்று வச்சாங்க. நான் பார்த்ததுலேயே இது வரையும் நடந்த எல்லா சீசன்லையுமே இதுதான் ஒஸ்ட்டான ஒரு ஸ்கூல் டாஸ்க் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து கேரக்டர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, ஆனால் அவங்க ஒன்று பண்ணுறாங்க. இவங்க கேரக்டருக்குள்ளேயே வந்து பர்சனல் வெஞ்சன்ஸ் வந்து தாக்குறாங்க. விஜய் சேவி சொல்கிற ஒரு பேக் ஸ்டோரி இல்லை, ஒன்றுமே இல்லை. அதாவது இப்போ இந்த சீசனே நல்லா இல்லை அப்படின்ற அவரே வெறுத்து சொல்கிற அளவுக்கு அந்த ஸ்கூல் டாஸ்க்கை வந்து பண்ணி வச்சாங்க. அங்கேருந்து தான் இந்த லவ் ட்ராக் ஆரம்பிச்சது. ஏன்னா எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ரெண்டு டீமாக கொடுத்து ஏதாவது பண்ணுங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு லவ் ட்ராக்கை தான் வந்து எடுத்துகிட்டு வராங்களே தவிர வேறு மாதிரியான ஒரு விஷயத்தையோ வேறு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட்ஸையோ அவங்க வந்து பண்ணுறதே கிடையாது. இந்த லவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு தான் எல்லா கேம்லையுமே வந்து விளாட்றாங்க. அந்த ஸ்கூல் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாரும் ஒரே கிளாஸ் தானே, அதில் இருக்கும்போது நான் இந்த பொண்ணை லவ் பண்ணுறேன், நான் இந்த பொண்ணை லவ் பண்ணுறேன், ஆளுக்கு அந்த பொண்ணை பிடிச்சி விளாட்ற மாதிரி வந்து பிரிச்சுக்கிட்டே நான் லவ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ட்ராக் வந்து கொண்டு போகிறாங்க. அது பார்க்கவும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. அதில் தான் அந்த ராணுவ சத்யா சண்டை, அதில் இவங்க நடுவில் போயிட்டு இது பண்ணிகிட்டு இருந்ததை போட்டு இது பண்ணிட்டாங்க. அந்த பாத்ரூமில் அதெல்லாம் வந்து உழப்பலான ஒரு டாஸ்க்காக அவங்க கொண்டு போயிட்டாங்க. அப்படி அந்த கலவரத்தில் உருவானது தான் இந்த காதல் ட்ராக்கு. அதுக்கப்புறம் அது எங்கே டெவலப் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் நகர இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு இல்லையா அந்த ராஜா ராணி டாஸ்க்கு, அங்கே வந்து ஆப்போசிட் ஊர் மக்கள், அங்கே என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு போகும்போது திருப்பி அதே அந்த லவ்ன்ற சேம் ஆயுதத்தை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அவங்க ரெண்டு பேரும். எதுவுமே எனக்கு கிடைக்கலையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதேமாரி நீ அந்த ஊரில் இருக்க, நான் இந்த ஊரில் இருக்கேன், நம்ம ரெண்டு பேத்துக்கு எப்படி கல்யாணம் நடக்கும், நம்ம லவ் வந்து ஊர் பிரிக்குதுன்னு சொல்லிட்டு அதே உழப்பலான ஒரு விஷயத்தை இதுலேயும் பண்ணாங்க. இது இன்னும் கொஞ்சம் அவங்க லவ்வுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒரு போட்ட மாதிரியான ஒரு டாஸ்க்காக இவங்களே அதை உருவாக்கிக்கிட்டாங்க. இங்கே பிக் பாஸ் எதுக்கு டாஸ்க் வைக்கிறாருன்னு தெரில, அதை இவங்க எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. அந்த மாதிரியான விஷயம் தான் இப்போ இந்த விஜய் விஷால் தர்ஷிகா அவங்களுக்கான லவ் ட்ராக்கில் அமைஞ்சது. இப்போ அந்த லவ் ட்ராக்கில் அந்த விஜய் விஷால் தர்ஷிகாக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாக்லின் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, சொல்லு இந்த மாதிரி நீ லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லும்போது இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி மழுப்பியிருப்பார். அதுக்கப்புறம் தர்ஷிகா வந்து இந்த மாதிரி ஜாக்லின்ட்ட என்னப்பா சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் வந்து அப்போல்லாம் எதுவும் சொல்லலை, இந்த மாதிரி இப்படியே அவங்க வந்து கேட்குறாங்க, நமக்குள்ளே பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஒரு ஓல்ட்னாரு. அதுக்கப்புறம் ட்ரூத் ஆர் டேர் அப்படின்ற ஒரு டாஸ்க்லாம் வந்து உள்ளே விளாண்டாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியும் கேட்காம இந்த லவ்வுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே தான் கேட்டாங்க. உனக்கு யாரை பிடிக்கும்னு சொல்லு, ஓப்பனாக சொல்லு, அது சொல்லு, இதை சொல்லு, டாஸ்க்குன்னா போய் ப்ரப்போஸ் பண்ணு. இதெல்லாம் வந்து பயங்கர கிரிஞ்சாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு கிரிஞ்சு அப்படின்னு சொல்லி எடுத்தாலே இந்த சீசனில் இருந்தால் பல பேர்த்த வந்து சொல்லலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து டாஸ்க்லையும் சரி, வேறு ஏதாவது இவங்க நார்மலாக விளாண்டா கூட இந்த கிரிஞ்சுக்குள்ளே தான் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி ரைட், நான் மேட்ருக்கு வரேன். என்னன்னா அந்த ட்ரூத் ஆர் டேரில் வந்து விஷால்கிட்ட உனக்கு யாரை பிடிக்கும், யாரு க்ரஷ் அப்படின்னு கேட்கும்போது அப்படிலாம் யாரும் இல்லைங்க, அப்படி பிடிக்கும்னா வேறு யாராவது சொல்லியிருக்கலாம், அந்த க்ரஷ்னா தர்ஷிகா தான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு வேர்ல்டு. இப்போ அது என்னென்னா இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் போட்டு நம்மளையும் குழப்பிக்கிட்டு அவங்களும் குழப்பிக்கிட்டு அந்த கேமை
ஸ்பாயில் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக வந்த இஷ்யூ வந்து அன்ஷிதா, நீ என்ன ஐடியாவில் இருக்க அப்படின்னு அன்ஷிதா கேட்கும்போது, இல்லைப்பா எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை, ஃப்ரெண்டு தான் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை வந்து விஜய் விஷால் வந்து சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ நடந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது அவங்களையும் உள்ளே எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு இப்போ எப்படி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா, தர்ஷிகாவும் அன்ஷிதாவும் விஜய் விஷாலுக்கு போட்டி போடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தை வந்து இப்போ அப்படியே மாற்றிட்டாங்க. அன்ஷிதா பல இடத்துலையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் இல்லை, விஜய் விஷால் ஃப்ரெண்டு தான் அப்படின்ட்டு. இப்போயுமே அவங்க அந்த ஸ்டாண்டில் தான் நிற்கிறாங்க. எதனால் இப்படி மாறிச்சு அப்படின்றது தெரியல. ஏன்னா இப்போ அதான் போய்கிட்டு இருக்கு இஷ்யூவாக, ப்ரோமோவாகவும் அதான் வெளியிட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கும்போது தான் தெரியும். பட் அதில் விஜய் விஷாலுக்கு வச்சு இந்த ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேத்துக்குள்ள தான் பிரச்சனை, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி இந்த பள்ளிக்கொண்ட வாசலில் அந்த ரங்கநாதர் உட்காந்துருப்பார்ல அது மாதிரி இப்படியே உட்காந்துருக்கிறாரு. தெரில அவர் ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சு விஜய் விஷால் இன்னும் ஓப்பனப்பாக விளாடணும். ரொம்ப அந்த லவ் ட்ராக்கு காமெடி அதுக்குள்ளே வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. பல இடங்கள்ல அவங்களும் தான் சொல்கிறாங்க, உங்கள் டீமில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி தீபக் வந்து எவ்வளவோ விஷயங்கள் வந்து பண்ணுறாரு, அதெல்லாம் நீ வந்து கேட்குறீங்களா அப்படின்ட்டு. நமக்கே பார்க்கும்போது தெரியுது எந்தெந்த விஷயத்தில் அதிகமாக அவர் கோவப்படுறாரு. இந்த சமையல் விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயமா இருக்கட்டும், எல்லாருக்குமான ஒரு விஷயமா இருக்கும்போது அவர் மட்டும் சுப்பீரியராக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த இடத்துல யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. முத்துக்குமாரே இப்போ அந்த இடத்துல டவுனாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது தீபக் இடத்துல. ஏன்னா இப்போ கேப்டன்சி வேறு, அவர் இன்னும் நல்லா தான் பண்ணுறாரு. நேற்றுலாம் பிக் பாஸே வந்து அப்ரிஷியேட் பண்ணார். ஆனாலும் கொஞ்சம் அவர் கையில் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ரஞ்சித் சார்லாம் இன்னும் பேசவே இல்லை. இன்னும் பாய்ஸ் டீமுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஆனால் இந்த லவ் ட்ராக்கை தான் மெயினாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை இன்னையோட கட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நடந்ததோட இந்த லவ் ட்ராக்கை முடிச்சு விட்டாங்க அப்படின்னா பிக் பாஸ் கண்டிப்பாக அடுத்தடுத்து லெவலில் இன்னும் கரெக்டாக போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 50 நாள் ஆயிடுச்சு. 50 நாளில் நம்மளுக்கு பிடிச்ச டாஸ்க் என்னன்னு பார்த்தோம்னா ஒன்றுமே கிடையாது. எல்லாரும் பேசுகிறாங்களே தவிர டாஸ்க்காக எதுவுமே சரியாக விளையாடலை. எல்லா இடத்துலையும் மழுப்புறாங்க. போன வீக்கெண்ட் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும், விஜய் சேது சார் வந்து நொந்து போய் இல்லை நான் போகிறேன், இல்லைங்க என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிட்டார். அந்த அளவுக்கு தான் இந்த சீசன் வந்து இப்போதைக்கு போயிட்டுருக்கு. பார்க்கலாம் 50 நாளுக்கு அப்புறம் எப்படி இருக்குது, இன்னும் என்னென்ன மாதிரியான டாஸ்க்லாம் கொண்டு வந்து போகிறாங்க. ஏன்னா வந்து அடுத்து பொம்மை டாஸ்க்லாம் வேறு கொண்டு வராங்க. அதெல்லாம் எப்படி சூப்பராக விளாட்றாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். அண்டில் தான் உங்களோட விட பை பை.